நம் உயிரின் இயக்கத்தை பற்றி நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே குருநாதர் இந்த உபதேசத்தை சில உதாரணங்களோடு விளக்க உரைகள் கொடுக்கின்றார்கள். ஒரு நெருப்பிலே, எரியக்கூடிய நெருப்பிலே நாம் எந்த பொருளை போடுகின்றோமோ அந்த மனம்தான் வரும். நறுமணம் உள்ளதாக ஒரு பொருளை நாம் அந்த நெருப்பிலே போட்டோம் என்றால் அது வெந்து அதிலிருந்து வெளிப்படக்கூடிய மனங்களை நுகர்ந்தால் நமக்கு ஆனந்தம் வரும். உதாரணமாக நாம் உடுத்திய உடையை நெருப்பிலே போட்டோம் என்றால் மனித உணர்வுடன் கலந்து அந்த கருகிய மனம் வரும். ஒரு மனிதன் சட்டையை போட்டிருக்கும் பொழுது அவன் நல்லவனாக இருந்தால் அந்த சட்டையை கலட்டி நெருப்பிலே போட்டு பாருங்கள், கெட்ட நெடி அந்த கருகிய வாசனையாக அது வராது, நல்ல வாசனைகள் தான் வரும். சந்தேகம் இருந்தால் ஒன்றை நீங்கள் பரீட்சித்து பார்க்கலாம். அதே சமயத்தில் 1 மணி நேரம் நீங்கள் நன்றாக கோபமாக இருந்து பாருங்கள். அதற்கு பின் சட்டையை கலட்டி நீங்களே அதை முகர்ந்து பாருங்கள், அதில் நெடி நிச்சயமாக வரும். ஏனென்றால் நாம் எதை நுகர்கின்றோமோ அதுவே உள் நின்று அந்த உணர்வுகள் தான் நம்மை இயக்குகின்றது. உதாரணமாக மிளகாய் காரமானதுதான், நெருப்பிலே போட்டால் என்ன நடக்கின்றது? எத்தனை பேர் இங்கே கூடியிருக்கின்றோம், பக்கத்திலே சிறிது தூரத்திலே மிளகாயை அடுப்பிலே போட்டு வறுக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அந்த வறுக்கப்படும் பொழுது அதிலிருந்து வெளிப்படக்கூடிய மனம், அந்த காற்று இங்கே கூடியுள்ள மக்கள் பக்கம் அந்த காற்று அடித்தால் நம் அனைவரையுமே அது இரும வைத்துவிடும். ஏனால் நெருப்பிலே படும் இந்த உணர்வுகள் எதுவோ அதுதான் நம்மை இயக்கும். ஆனால் நெருப்பிலே மிளகாயை போட்டால் நாம் ஏன் இரும வேண்டும்? எவ்வளவு பெரிய பக்திமானாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய சக்திசாலியாக இருந்தாலும், பிறருக்கு தர்மத்தை செய்தாலும், நல்ல உடல் வலிமை பெற்றவராக இருந்தாலும் கூட இந்த மிளகாயினுடைய நெடி அந்த வலு உள்ளவர்களையும் இயக்கத்தான் செய்யும். அவர்களால் அதை தாங்க முடியாது. ஏனென்றால் இதை யார் இயக்குவது? நமது உயிர்தான். அதனால்தான் நாம் அறிந்து கொள்வதற்கு உடலான அரங்கத்திற்குள் நம் உயிரிலே மோதினால் அரங்கநாதன் என்று காரணத்தை வைத்து ஞானிகள் உணர்த்தியுள்ளார்கள். எதன் உணர்ச்சிகள் உயிரிலே படுகின்றதோ அந்த உணர்ச்சிகள் நம் உடலிலே பரவப்படும் பொழுது அரங்கநாதனாக மாறுகின்றது. மிளகாய்த்தூளை நெருப்பிலே போட்டால் அதை நீங்கள் நுகர்ந்தால் உங்களை எது அப்பொழுது ஆட்சி புரிகின்றது? அந்த நெடிதான் ஆட்சி புரிகின்றது. இதை போன்றுதான் நாம் நுகரும் உணர்வுகள் உயிரிலே பட்டால் அரங்கநாதன், அந்தந்த குணத்திற்கு தக்க நாளங்கள் உருவாகி இந்த உணர்ச்சிகள் இந்த உடலை ஆளுகின்றது. ஆண்டால் யார் ஆள்வது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நுகர்ந்த உணர்ச்சிகள் நம்மை ஆளுகின்றது. அது உயிர் நெருப்பு. நெருப்பிலே நாம் அருஞானி உணர்வுகளை, துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை, மகரிஷியுடைய அருள்மணங்களை போட்டோம் என்றால் அந்த உணர்ச்சிகள் நம்மை இயக்கி அதுவே நம்மை ஆளத் தொடங்கும். ஆகவேதான் நம் உயிரிலே படும் உணர்வுகள் மீது நமக்கு கவனம் தேவை என்று சொல்வது. அவை எப்பொழுதுமே மகரிஷிகள் உணர்வுகளையும் துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளையும் நம் உயிரான நெருப்பிலே அதை நாம் இணைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் அக்காலங்களில் எல்லாம் ரிஷிகளும் தவ யோகிகளும், அதாவது யாகம் என்று அதை சுட்டி காட்டியிருப்பார்கள். அதற்கு ஒரு படத்தையும் போட்டு நெருப்பிற்கு முன் அவர்கள் அமர்ந்து தவம் செய்வதாக, தியானிப்பதாக காட்டியுள்ளார்கள். அதனுடைய உள்பொருளே இதுதான். நம் உயிரான நெருப்பிலே அருள் மனங்களை போட வேண்டும், அருள் உணர்வுகளை போட வேண்டும். அதுவே நம்மை இயக்க சக்தியாக மாற்றி நம்மை ஆளத் தொடங்கும். ஆகவே அருஞானி உணர்வை நாம் செலுத்தி பழகுதல் வேண்டும் என்பதற்குத்தான் இதையெல்லாம் அன்றே நமக்கு உற்று பார்த்து தெரிந்து தெளிவான நிலையில் நடந்து கொள்ள உணர்த்தியுள்ளார்கள். நமது குருநாதர் இந்த உபதேசத்திலே அதை நம் உயிரிலே படும் உணர்வுகள் அது அந்த மனங்கள் வெளிவீசும் பொழுது நம் உடையிலே அது பட்டு அந்த உடையை நாம் நெருப்பிலே போட்டால் அல்லது நுகர்ந்து பார்த்தால் நாம் நுகர்ந்த உணர்வுகள் எப்படி இயக்க சக்தியாக மாறி அவருடைய மனங்கள் வெளிவீசுகின்றது, அது எப்படி இயக்குகின்றது என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு இதில் விளக்க உரையை கொடுத்து நம்மை தெளிவாக்குகின்றார்கள் ஞானகுரு அவர்கள்.